நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழா கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளது? பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மேற்கொண்டு வந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கின்ற பிரச்சார பயணம் இன்று நிறைவு இருக்கிறது. அந்த பிரச்சார நிறைவு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 50,000 பேர் பங்கேற்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கான கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நுழைவாயிலுமே மெட்டல் டிடெக்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் முழுவதுமாக சோதனை மேற்கொண்ட பின் தான் உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது. அதை தவிர்த்து கையில் அலைபேசி எடுத்துச் செல்பவர்கள் அதனை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. அதே போல கையில் கயிறு கட்டி உள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கயிறு கட்டி உள்ளே சென்றால் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கயிறுகளை அவிழ்க்க சொல்லி காவல்துறையினர் அந்த அறிவுறுத்தலை வழங்கி வருகின்றனர். பேனா, சீப்பு உள்ளிட்ட பொருட்களையும் உள்ளே செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைக்கடிகாரங்கள் அணிந்து செல்வதற்கான உள்ள அனுமதி மறுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளே செல்லக்கூடியவர்கள் கைக்கடிகாரம் செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறையினர் சொல்லி இருக்கின்றனர். மேலும் வாட்டர் பாட்டில்களையும் உள்ளே செல்பவர்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருப்பவர்களுக்கான குடிநீரை பொறுத்த வரைக்கும் 28 பாக்ஸ் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாக்ஸிலும் 1000 லிட்டர் இருக்கக்கூடிய அளவிற்கான டேங்குகளில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் குவளைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வருபவர்கள் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வரக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறையினர் வழங்கியிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பாலநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை திருச்சி மாநில நெடுஞ்சாலை தூரத்திற்கு இருக்கிறது. அந்த பகுதியில் பொது போக்குவரத்திற்கு இன்று காலை 10 மணியில் இருந்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்ததன் பிறகுதான் இந்த பகுதியில் பொது போக்குவரத்துக்கான அனுமதி வழங்கப்படும். தற்போது பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைக்காக மட்டும் இருசக்கர வாகன பயன்பாடு மட்டுமே இப்பகுதியில் இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அவர்கள் 5 மணிக்கு பிறகு இந்த பகுதிக்கு வருவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு 50 அடி தூரத்தில் தான் அவருடைய ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபாடம் அமைந்திருக்கிறது. புதுக்கோட்டை பாலநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தீவு பகுதியில் தான் இந்த ஹெலிபாடம் இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு அந்த திட்டங்கள் இருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பலத்த கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3545 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.